Hello friends, welcome to Blissful Life. Hi friends, இன்னைக்கு நம்ம சேனல்ல டேஸ்டியான சிக்கன் பக்கோடா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 1/2 kg சிக்கனை நல்லா கழுவி ஒரு 30 minutes போல அதை தண்ணியிலே நல்லா ஊற வச்சிட்டு அப்புறமா அதை எடுத்து ஒரு கிண்ணத்துல போட்டுக்கலாம். தண்ணியில ஊற வச்சா நல்லா மெத்து வரும் சிக்கன். இப்போ இதுல ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1/2 லெமனை பிழிஞ்சு விட்டுக்கலாம். தேவையான அளவு salt ஆட் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் வெறுமிளகாய் தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் சீரகத்தூள், கொஞ்சமாக கருவேப்பிலை கொத்தமல்லியை சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு கடலை மாவு 2 ஸ்பூன், அரிசி மாவு 2 ஸ்பூன் போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது 1 to 2 hour கூட ஊற வைக்கலாம். இல்லைனா காலையில் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு ஈவினிங் கூட இதை எடுத்து செய்யலாம். ரொம்ப கிறிஸ்பியாக சூப்பராக வரும். எவ்வளோ நேரம் ஊறுதோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை ஃப்ரிட்ஜ்லேருந்து வெளியில் எடுத்து ஒரு 1/2 hour போல் இதை அப்படியே வெளியில் வச்சுட்டு இப்போ செய்ய ஆரம்பிச்சிடலாம். இதில் ஒரு பீஸாக எடுத்து சூடான எண்ணெயில் ஆட் பண்ணிக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இதை நல்லா ஆட் பண்ணிடலாம். அப்போ தான் உள்ளெல்லாம் நல்லா வேகும். இப்போ எல்லாத்தையுமே ஆட் பண்ணியாச்சு. இது ஒரு பக்கம் நல்லா வெந்ததும் இன்னொரு பக்கம் இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கலாம். இது 1 to 2 hour ஊறினா கூட மசாலாலாம் உள்ளே போயிட்டு ரொம்ப கிறிஸ்பியாக டேஸ்டியாக வரும் சிக்கன் பக்கோடா. நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆல் என்ற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் வரும். இப்போ இது நல்லா கலர் வந்துருச்சு. இது இன்னும் நல்லா டார்க் கலர் வந்ததுமே நம்ம இதை வெளியில் எடுத்துடலாம். இதில் வேணும்னா ஃபுட் கலர் கூட ஆட் பண்ணிக்கலாம். காஷ்மீரி மிளகாய் தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலர் வரும். நாங்கள் இதில் எதுவுமே ஆட் பண்ணலை. இப்போ இது எல்லாத்தையுமே வெளியில் எடுத்துடலாம். டேஸ்டியான சிக்கன் பக்கோடா ரெசிபி ரெடி. ரொம்ப டேஸ்டியாக கடையில் வைக்கிற மாதிரியே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.